Hello everyone, let's continue with this Indus Valley Civilization. In the previous class we have discussed it till economic life varaikkum paathirukom, right? In this class we will be completing this Indus Valley Civilization, right? Now, இப்போ Indus Valley Civilization பத்தி we have discussed அவங்களுடைய social life பார்த்தாச்சு, அவங்களுடைய economic life வந்து பார்த்திருக்கோம். இப்போ வந்து we have discussed it till அவங்க மத்த civilization ஓட they had contacts வரைக்கும் பார்த்திருக்கோம், right? இப்போ மத்த civilization பத்தி we shall focus now, right? First of all, இந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய மற்ற சிவிலைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இட் இஸ் டெவலப்ட் ஆன் த ரிவர் பேங்க்ஸ், ரைட்? நதிக்கரையை ஒட்டி தான் வந்து மற்ற சிவிலைசேஷன் என்ன இருக்கு அப்படின்னா டெவலப் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Egyptian on Nile, right? Egyptian civilization on Nile, river Nile. அதுக்கப்புறம் வந்து Mesopotamian civilization on Tigris Euphrates, right? So Tigris Euphrates நதிக்கரை ஓரத்துல வந்து Mesopotamian civilization வந்து evolve ஆக ஆரம்பிச்சிருக்கு. And next thing is that Yangtze, it is a river in China, and அந்த நதிக்கரை ஒட்டி வந்து Chinese civilization வந்து develop ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க Indus Valley civilization வந்து river Indus ஒட்டி வந்து it has been developed, right? This is how வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சிவிலைசேஷனுமே வந்து மோஸ்ட்லி இட் இஸ் டெவலப்ட் ஆன் திஸ் ரிவர் பேங்க் ஆர் ரிவர் வேலிஸ் ஒன்லி, ரைட்? ஸோ வந்து ரிவர் பேங்க்ஸ் ஒட்டி தான் வந்து டெவலப் ஆகும், ரைட்? நவ் we shall discuss about this Mesopotamian text now. ஸோ மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம வந்து இண்டஸ் வேலியோட ஸ்கிரிப்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இன்னுமே நம்ம என்ன பண்ணல அப்படின்னா இன்னும் டெசிஃபர் பண்ணல இல்லையா. ஸோ மெசபடோமியன் டெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் லைக் 3 ட்ரேடிங் ஸ்டேஷன் பற்றி அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய டெக்ஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் தில்லன், ரைட்? ஸோ திட் இஸ் தில்மன். And second one வந்து மக்கான், and third one வந்து மெலுஹா, right? So MELUHA, மெலுஹா, right? So இதுல தில்மன்ங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ராபப்ளி பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய பஹ்ரைன் ரீஜியன் தான் வந்து இட் இஸ் ப்ராபப்ளி கால்ட் அஸ் தில்மன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மக்கான். இது வந்து ஓமன் கோஸ்ட்ல, ஓமன்ல இருக்கக்கூடிய மக்ரான் கோஸ்ட், இதுதான் வந்து அவங்க மக்கான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் திஸ் மெலுஹா இட் இஸ் ப்ராபப்ளி பி த river Indus, right? So the Mesopotamian text la meluvangiradhu வந்து it is probably indicating this in river Indus, right? Let's focus this. These are the other civilization, like contemporary civilization illa appadina world civilization, right? This is Chinese civilization on the river Yangtze, and Mesopotamian civilization it is on the river Tigris and Tigris in Euphrates, Tigris Euphrates, and next is river Nile, and anga irukkudiya Egyptian civilization, right? And next thing is that Indus Valley civilization, right? Let's continue with this. Now we are going to compare our Indus Valley civilization with Mesopotamian civilization. First of all, Indus Valley civilization இருக்கு இல்லையா, இங்க நமக்கு வந்து நிறைய female goddesses, female deities, mother goddess ஒரு we have seen some image, right? So mother goddess ஓட image தான் நமக்கு வந்து ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. So it might be a matriarchal society, right? Matriarchal அப்படின்னா என்ன அப்படின்னா, so you need to know this matriarchal. இதுல வந்து மோஸ்ட்லி பவர்லாம் வந்து இட் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் உமன் சைட்ல இருந்து போகும், லைக் தட் இஸ் மேட்ரியார்கி, ரைட்? அதே பேட்ரியார்கில பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃப்ரம் ஃபாதர் டு சன், சன்னுக்கு அப்புறம் அவருடைய கிராண்ட் சன், இந்த மாதிரி தான் வந்து பவர் அண்ட் அசட் வில் பி கோயிங் ஆன். மேட்ரியார்கில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த லீனியேஜ் வந்து வி ஆர் டேக்கிங் இட் ஃப்ரம் மேட்ரிலினி, விச் மீன்ஸ் லைக் உமன் சைட்ல இருந்து எடுத்துட்டு வருது, ரைட்? ஸோ நம்ம இட் மைட் பி அ மேட்ரியார்கல் சொசைட்டி, ரைட்? நெக்ஸ்ட் இதே இது மெசபடோமியன் சிவிலைசேஷன்ல இட் இஸ் அ பேட்ரியார்கல் சொசைட்டி, ரைட்? ஸோ இப்போ மென் தான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து தே ஆர் ஃபார் மோர் பவர்ஃபுல் தென் தி உமன், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சொசைட்டி ஆஃப் Indus Valley civilization and Mesopotamian civilization. Now we are going to focus on religion. It is quite important point here. Indus Valley civilizationல எந்த ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்மே கிடையாது, டெம்பிள்னு எந்த ஒரு பிளேஸ்மே வந்து கிடையாது, ரைட்? இது வந்து ரொம்ப பிரைவேட் அஃபேராக இருந்தது. ரிலீஜியன்ங்கிறது வந்து இட் இஸ் குவைட் private dealings or ப்ரைவேட்டாக தான் இருந்தது ரிலீஜியன்ங்கிறது, ரைட்? லைக் ஒரு ஹியூமனுக்கும் காடுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு பப்ளிக் ஸ்பியர்லேயே வந்து தெர் இஸ் நத்திங் கால் லைக் தட், ரைட்? ஸோ வந்து வர்ஷிப்புக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ்மே நமக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடையாது. இன்ஸ்டெட் தே வர்ஷிப் நேச்சர், ரைட்? இயற்கையை தான் அவங்க வழிபட்டாங்க. தே மைட் ஹேவ் வர்ஷிப் த நேச்சர் பிகாஸ் நமக்கு நிறைய சீல்ஸ்ல வந்து நமக்கு அனிமல்ஸோடைய ஃபிகரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி ட்ரீஸோடைய ஃபிகரன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ it might be a polytheistic religion. Okay, now let's focus on what is polytheism. Polytheism, polyங்கிற வேர்ட் வந்தாலே it is called multiple or more than two, right? So that is polytheism with respect to religion. So mostly இங்க வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட கடவுள்களை வந்து இங்க வழிபட்டிருப்பாங்க, right? That is polytheistic religion might have been followed in this Indus Valley civilization. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்மே கிடையாது லைக் வழிபடுறதுக்கு. Now
மெசபடோமியா ஆல்சோ லைக் அங்கேயுமே வந்து பாலிதீசியம் தான் இருந்தது. பட் அந்த இடத்துல வந்து கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருந்தது, டெம்பிள் இருந்தது ஃபார் த வர்ஷிப் ஆஃப் தி பீப்புள், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன். நவ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து ஒரு கிங்ஷிப்போ இல்லை அப்படின்னா ஒரு ரூலிங் கிளாஸோ இருந்ததுக்கான எந்த ஒரு தியரியுமே நமக்கு வந்து இல்லை, ரைட்டு? எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து நமக்கு கிடைக்கல இப்போ வரைக்கும். இது இன் மெசபடோமியன் சிவிலைசேஷன் there was a priest king, right? So the or divine power la irundhu, like this administration is related with some divinity and king, right? So and the king enna pannuvar appadina disputes edha vanda adha solve pandradha irukattum illa vanda administration lead pandrathu army la vechirukanga, right? This is with respect to Mesopotamian civilization and Indus Valley civilization. Now we are going to focus on இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட லெகசி வந்து எவ்வளோ தூரத்துக்கு இப்போ வரைக்கும் அதோட இம்பாக்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இல்லை அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஃபாலோ பண்ணப்பட்ட திங்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம், ரைட்டு? ஃபர்ஸ்ட் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் ரிலீஜியஸ் ஸ்பியர், அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்பியரில் அண்ட் எக்கனாமிக் ஸ்பியர், ரைட்? சொசைட்டியை வந்து நம்ம இந்த 3 ஆஸ்பெக்டில் வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ எந்தெந்த இடத்துலனா வந்து இன்னமும் ஸ்டில் வி ஆர் யூசிங் திஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணப்படுது இல்லை அப்படின்னா பழக்கத்தில் இருக்குன்னு பார்க்க போகிறோம், ரைட்? லெட்ஸ் see this. There are totally 7 points. First வந்து இன்னமும் சில சொசைட்டில லைக் டு பி ஸ்பெசிஃபிக் இன் கேரளா அண்ட் மேகாலயா there is matriarchy, ரைட்? லைக் வந்து உமன் சைடில் லீனேஜ் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும் இல்லை அசட் பாஸ் ஆகிறதா இருக்கட்டும், அது இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும், ரைட்? அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் டவுன் பிளானிங் இஸ் அ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். பிகாஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் அ அர்பன் ரிவரைன் சிவிலைசேஷன் இல்லையா? ஸோ ஒரு டவுன் பிளானிங்கான ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்தது. ஸோ அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு அர்பன் பிளானிங்கில் வந்து we are seeing this town planning, right? And third thing is that drainage system, right? We have seen that Indus Valley civilization it has been used by bricks and drainage system வந்து it has been, we can tell that அங்கிருந்து we are taking this கூட we can tell, right? And next is that IVCல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, வீடு கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து it is basis of some vastu shastra, right? And next thing is that like they consumed both veg and non-veg. And next thing is hobbies, right? It's like dancing, boating, racing, idellame innaiku nadutha irukku. And also like ornaments still we are using, right? Bangles, earrings, adellame vandu avanga enna decorative ornaments la use pannanga, still we are using it. This is with respect to social sphere, right? Now we are going to focus on religious sphere. Now so still we are following this mother goddess, right? So வந்து சக்தி வழிபாடு இருக்கு இல்லையா, we can tell that like it is still followed in the form of mother goddess உடைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, it is followed in the form of Shakti cult, right? And also bull is identified as Nandi and Pasupati is worshipped as Shiva, like we can relate like this. And next thing is that decorating animals, அதே மாதிரி worshipping trees and stone, இது எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ்ல இருந்துட்டு தான் இருக்கு, right? This is with respect to religious sphere. Now in economic sphere, see we are pioneer in international trade now, and also like till that time we are having this foreign trade and shipbuilding, இதெல்லாமே வந்து இன்னைக்கு fishing community it is quite prevalent, right? And also irrigation இருக்கட்டும், அதே மாதிரி வந்து tilling பண்றது, லைக் நிலத்தை உழுது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் we are doing agriculture, right? So these things are still prevalent today. அதே மாதிரி ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, லைக் பேசிக்காக ஒன்று வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் மெஷர்ட் ஆன் த யூனிட் ஆஃப் லைக் 16 அனாஸ், ரைட்டு? இது வந்து இனிஷியலாக அவங்க வந்து we have seen வெயிட்ஸ் வந்து இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 சொல்லி பார்த்தோம், 16, 32, 48 இந்த மாதிரி இருந்ததுன்னு. இனிஷியலாக இந்தியன் ருபீஸ் வரும்போது லைக் இந்தியன் ருபீஸ் ஈக்குவல் டு 16 அனா, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் ஸ்பியரில் we have been continuing this legacy of Indus Valley civilization, right? Now let's focus on stages of evolution. இப்போ எந்த ஒரு சிவிலைசேஷன் படித்தாலும் வந்து அதுக்கு ப்ரீயா ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும், மெச்சூர் ஸ்டேஜ் இருக்கும், அதே மாதிரி அது டிக்ளைன் ஆகக்கூடிய ஃபேஸ்மே இருக்க தான் செய்யும், ரைட்? லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரீ அண்ட் ஏர்லி, மெச்சூர் அண்ட் லேட். நவ் ப்ரீ ஹரப்பன் ஏஜ் பார்க்கும்போது பீப்புள் வேர் நொமேடிக், ரைட்? ஒரு இடத்துல அவங்க வந்து செட்டில் ஆகவே இல்லை, லைக் மூவ் ஆகிட்டே இருந்தாங்க அண்ட் தே காட் செட்டில்ட் இன் அ பிளேஸ், ரைட்? ஸோ இது எந்த சைட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா மெஹர்க், ரைட்? ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அன் பிளேஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரீ ஹரப்பன். நான் இப்போ வந்து ஏர்லி ஹரப்பனில் அவங்க செட்டில்லாம் ஆயாச்சு. இப்போ வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய வில்லேஜஸாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஈவென்ச்சுவலாக வில்லேஜஸ் எல்லாமே வந்து லார்ஜ் வில்லேஜஸ் எல்லாம் நவ் இட் இஸ் எவால்விங் அஸ் டவுன்ஸ், ரைட்? ஸோ டவுன்ஸ் வளர ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாஸாக ஷிஃப்ட் ஆகுது, ரைட்? சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர்
Amri and Kodiji, right? So this is example for early Harappan. Next mature Harappan la பெரிய cities எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. For example Kalibangan, right? Because நிறைய ஆர்டிசன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அங்கங்கே உருவாயிருக்கும். ஸோ வந்து ப்ராப்பராக டவுன் வந்து பிளான் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் இஸ் காலிபங்கன். லேட் ஹரப்பனில் தெர் இஸ் டிக்ளைன், ரைட்? ஸோ டிக்ளைனுக்கான எக்ஸாம்பிள் வந்து தெர் ஆர் மெனி, வி கேன் டேக் இட் லோட்டல், ரைட்? ஸோ இட் இஸ் அ ட்ரேடிங் போர்ட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 4 stages ஆஃப் ஆர் ஃபேஸஸ் ஆஃப் ஐவிசி. நான் இப்போ ஐவிசி எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னு பார்க்கணும், ரைட்? அண்ட் எஸ், லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ் கிளாஸ். டிக்ளைன் ஆஃப் ஐவிசி. இப்போ ஒரு விஷயம் டிக்ளைன் ஆகுறதுக்கு நம்ம கிட்ட இவங்களோட டெக்ஸ்ட்டுமே நம்ம வந்து டெசிஃபர் பண்ணல, என்ன ரீசன் சொல்லிட்டு தெர் ஆர் மெனி தியரிஸ் ஆர் தேர், ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்து டிக்ளைன் ஆச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் தியரி, ரைட்? அண்ட் செகண்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டைம் பீரியட்ல ஒரு 2000 BC டைம் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னா சரியான மழை, அதனால ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறுறதுனால நிறைய ஃப்ளட் ஏற்பட்டுச்சு. ஸோ ஃப்ளட்னால நிறைய சிட்டிஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் தியரி என்ன அப்படின்னா, லைக் வந்து இப்போ வந்து நிறைய பாப்புலேஷன் வர்றதுனால நிறைய இவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, இதனால சாயில் ஃபர்டிலிட்டி வந்து அடிவாங்குது. ஸோ எக்காலஜிக்கல் டீக்ரடேஷன், ரைட்டா? இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டீக்ரேட் ஆகுறதுனால நமக்கு வந்து ஐவிசி டிக்ளைன் ஆகுது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகுது. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன் வந்து எர்த்குவேக்ங்கிற ஒரு பாயிண்ட். இப்போ வந்து எர்த்குவேக் வந்துச்சு, அதனால கீழே இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்லாம் வந்து மூவ் ஆகுறதுனால ஷிஃப்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிவர் எல்லாமே வந்து அதோடைய கோர்ஸ் வந்து மாறுது, ஐ மீன் ரிவர் போகிற பாதை வந்து மாறி போச்சு. அதனால ரிவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் தானே நம்மளுடைய ஐவிசி. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுதுங்கிறது வந்து ஃபோர்த் தியரி. ஃபிஃப்த் தியரிங்கிறது வந்து லைக் திருப்பி ஃப்ளட் வரதுனால நமக்கு வந்து ஐவிசி அழிஞ்சு போச்சுங்கிறது ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் வந்து ஆரியர்கள் வந்து உள்ள வந்தாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஐவிசி பீப்புளை விட அவங்க கிட்ட சுப்பீரியரான வெப்பன்ஸ் இருந்தது, பிளஸ் தே ஹேட் திஸ் ஹார்சஸ். இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிவிலைசேஷன் வந்து காணாம போச்சு, டிக்ளைன் ஆச்சுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு 6 தியரி இருக்கு, ரைட்? ஸோ 6 தியரி இல்லை, நிறைய தியரி இருக்கு. திஸ் இஸ் சம் ஆஃப் தி தியரிஸ், ரைட்? ஸோ இதுல ஒவ்வொரு தியரிக்குமே கான்ட்ரடிக்ஷன் இருக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதுதான் ரீசன் சொல்லிட்டு இட் ஹஸ் நாட் பீன் அக்செப்டட் பை எவ்ரி ஒன். There are many theories are there. We'll be discussing like one by one. Now, see, totally it is a controversial topic. Like வந்து ஒவ்வொரு ஹிஸ்டரியன்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து லெட்ஸ் see this. இதில் வந்து இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, இது வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு அந்த ஐவிசி, இல்லை அப்படின்னா கிராஜுவலாக இது வந்து முடிவடைஞ்சதா, டிக்ளைன் ஆச்சாங்கிறது இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கான்ட்ரவர்சி, ரைட்? We'll be focusing on 3 to 4 controversy now. First is ஆரியன் இன்வென்ஷன், ரைட்? ஸோ வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மொஹஞ்சதாரோவில் கிரேட் பாத்னு ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பெரிய வார் வந்து நடந்திருக்கணும், அதனால அந்த இடத்துல நிறைய பாடிஸ் இருந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து இட் இஸ் பிட்வீன் ஐவிசி பீப்புள் அண்ட் ஆரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட் நடந்திருக்கும், அவங்க கிட்ட சுப்பீரியர் வெப்பன்ஸ் இருந்ததுனால. ஸோ ஆரியன் இன்வேஷனால தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட்டா? இது சப்போர்ட்டிங் ஃபேக்டர். இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஐவிசி டிக்ளைன் ஆகுறதுக்கும் ஆரியன் இன்வேஷனுக்கும் இடையில ஒரு 250 வருஷம் இருக்கு, 250 இயர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இந்த 250 இயர்ஸ் வந்து தெர் இஸ் அ கேப், ரைட்? ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் கிடைச்சிருக்கணும், மாஸ் பரியல்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? நமக்கு அது எதுவுமே கிடைக்கல. ஸோ we cannot conclude this is the reason, right? It might be happened in 1 or 2 sites, but not in எல்லா டோட்டல் சைட்டுமே வந்து அழிஞ்சு போகிறதுக்கு இது ரீசனாக இருக்க முடியாது, ரைட்? லெட்ஸ் மூவ் டு செகண்ட் ஃப்ளட் தியரி, ரைட்? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லைக் வந்து ஃபர்ஸ்ட் சைட் லைக் மொஹஞ்சதாரோ அண்ட் சன்ஹுதரோ, ரைட்? இட் இஸ் ஃபார் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். நவ் இந்த ரெண்டு சிட்டியுமே வந்து திஸ் மொஹஞ்சதாரோ has been flooded 7 times and சன்ஹுதரோ has been flooded 3 times, ரைட்? ஸோ இந்த மாதிரி we are having evidence, ரைட்? இந்த மாதிரி இங்கே ஃப்ளட் வந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்கு. நவ் இப்போ இந்த ஐவிசி பீப்புளுக்கு வந்து எப்படி ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? பிகாஸ் அவங்க ஆரம்பிச்சதே வந்து ரிவர் பேங்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இட் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஃப்ளட்டிங் அண்ட் தே மைட் ஹவ் நோன் அபவுட் திஸ். எப்படி ஃப்ளட் ஆகும், எப்படி ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? அதே மாதிரி ஒரு மொத்த சிவிலைசேஷன் அழிக்கிற அளவுக்கு வந்து பெரிய ஃப்ளட் வர அளவுக்கு இங்கே வந்து சான்சஸ் இல்லை, ரைட்? இட் இஸ் நாட் அ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், ரைட்? திஸ் இஸ் quite unacceptable flood theory, right? Next is earthquake theory, right? So இதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் என்னன்னு பார்க்க போது, அந்த ஐவிசி ஜோன் இருக்கு இல்லையா, இது வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் கீழே தான் வருது. பட் ஆனால் ஒரு எர்த்குவேக்னால டோட்டல் சிவிலைசேஷனை அழிக்கக்கூடிய அளவுக்கு எர்த்குவேக் வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் கிடையாது. ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் வருதுங்க, ரைட்?
அதே மாதிரி இப்போ எர்த்குவேக் வந்திருந்தது அப்படின்னா அந்த அந்த ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிருக்கணும் இல்லையா? ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நிறைய சைட்ஸில் ரொம்ப கிளியரான பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியர் கட்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இது இவ்வளோ தூரம் இன்டாக்டாக கிளியராக இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் நாட் குவைட் acceptable, right? So this is the third controversy. Now totally like to some extent we can accept abdina, like this is the one, right? First one the ecological or hydrological changes, right? Idha irukradle vande konjam erkudaiya ஒரு தியரி என்ன அப்படின்னா 1800ஸ்ல இருந்து நமக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாயிடுச்சு, ரைட்? ஸோ அப்படி கம்மியாகிறதுனால ரிவர் சரஸ்வதி இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் ஐவிசி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்போம், லைக் அதோடைய கோர்ஸ் வந்து மாறி போச்சு, ரைட்? அது வரக்கூடிய வழி வந்து இட் காட் வேனிஷ்ட், ரைட்? ஸோ அதோடைய இதனால வாட்டர் வந்து ஷார்டேஜ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ராஜஸ்தான் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தார் டெசர்ட் இருக்கு. ஸோ அங்கே சாயிலில் இருக்கக்கூடிய சலினிட்டி வந்து இட் இஸ் லிட்ரலி இன்க்ரீசிங், ரைட்? ஸோ வந்து சாயில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை வந்து it is expanding, it is increasing, right? So அப்படி இருக்கக்கூடிய சாயில we can do cultivation, right? So இதனால என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சரும் டிக்ளைன் ஆயிருக்கணும், ரெயின்ஃபாலும் கம்மியாச்சு, நமக்கு தண்ணியும் இல்லை, ரைட்? ஸோ இதனால அக்ரிகல்ச்சர் ஐவிசி வந்து இட் காட் டெசர்டட், ரைட்? டெசர்டட் இன் த சென்ஸ் யாருமே அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிக்க தான் செய்யணுமே ஒழிய அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்படல, இன்னொருத்தவங்க வந்து அதை அழிக்கல அப்படிங்கிறது வந்து it is widely accepted, right? There are some negative things too, like idukku criticism la irukku, but it is widely accepted, right? This is with respect to Indus Valley civilization alinju poradhukana I mean decline aanadhukana reason, right? So இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈக்காலஜிக்கல் சேஞ்சஸும் ஹைட்ராலஜிக்கல் சேஞ்சஸ் இது வந்து 1 monthலயோ 2 monthலயோ நடக்கக்கூடியது கிடையாது, இது வந்து கிராஜுவல் ஈவெண்ட், ரைட்? ஸோ இட் இஸ் ப்ரூவ்டு தட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவிலைசேஷன் இருக்குல்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இட் இஸ் ஈவன், அதாவது ரொம்ப மெதுவாக தான் ஃபேட் ஆச்சே தவிர சடனாகலாம் எதுவும் சேஞ்ச் ஆகலைங்கிறது we can conclude here, right? Now we have completed most of the points. Now I want you to solve this question. இதுக்கு முந்தின கிளாஸ்ல we have discussed a question, right? I told you to give your answers in comment section. Let's see the answer, right? So இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனிமல்ஸில் எது நமக்கு வந்து டெரகோட்டா சீல்ஸில் ஐ மீன் ஹரப்பன் கல்ச்சரில் வந்து மென்ஷன் பண்ணப்படாத இல்லை ரெப்ரசென்ட் பண்ணப்படாத அனிமல்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ரைட்? ஆன்சர் இஸ் கவ். பிகாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா பசுபதி சீல், அதில் வந்து நமக்கு எலிஃபண்ட் இருந்தது, ரைனோசரஸ் இருந்தது, டைகரும் இருந்தது, ரைட்? இது போக என்னெல்லாம் இருந்தது, பஃபலோவும் டீரும் இருந்தது. இந்த மாதிரி 5 அனிமல்ஸ் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. கவோட டெபிக்ஷன் வந்து அங்கே நமக்கு கிடையாது, ரைட்? அதே மாதிரி அவங்க டொமஸ்டிகேட் பண்ணதும் வந்து இட் இஸ் ஷீப்பு, goat, and next thing is that buffalo, right? So these are the things they have domesticated. I think that the answer is A, right? Now we are having 2 more questions. Yes, regarding the Indus Valley civilization, consider the following statements, right? This is the 2011 la kekkapatta prelims question, UPSC prelims la kekkapatta question. Let's see this. First point வந்து it is predominantly a secular civilization, right? And the religious element, though present, did not dominate the scene. Second is that during this period, cotton was used for manufacturing textiles in India, right? இப்போ இதில் எது கரெக்ட்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும், right? Let's solve this question now. We have seen that Indus Valley people வந்து religion பொறுத்த வரைக்கும் it was quite a private affair, right? So வந்து டோட்டல் சிவிலைசேஷனில் ரிலீஜன் வந்து ஒரு ப்ரிடாமினண்டான இடத்துல இல்லை. ஸோ வி கேன் டெல் தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட், ரைட்? அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் இங்கே காட்டன் இருந்தது அண்ட் தே மேனுஃபேக்சர் டெக்ஸ்டைல்ஸ், ரைட்? ஸோ வந்து யூ கேன் கன்ஃபியூஸ் திஸ், இது கரெக்டாக இருக்கலாமா இல்லையான்னு. பட் காட்டன் வாஸ் க்ரோன் ஹியர், ஸோ இங்கே கிளாத்ஸுமே இருக்க தான் செஞ்சது, ரைட்? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். த ஆன்சர் இஸ் போத் 1 and 2, ரைட்? லெட்ஸ் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே வந்து இட் இஸ் ஆஸ்க்ட் இன் 2013 UPSC prelims, right? Now which of the following characterizes the people of Indus Valley civilization? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 இதில் எது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து அவங்களுடைய கேரக்டரை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் they possessed great palaces and temples. Second is they worshipped both male and female deities. And the third point is they employed horse-drawn chariots in warfare. First of all, let's eliminate this thing, right? First, அவங்க வந்து பெரிய பேலஸும் உங்ககிட்ட கிடையாது, டெம்பிளும் உங்களுக்கு கிடையாது, ரைட்?
பிகாஸ் டெம்பிள்ங்கிற ஸ்ட்ரக்சரே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடையாது. ஸோ வி கேன் எலிமினேட் 1, ரைட்? ஸோ 1 இருக்கக்கூடியது எதுவுமே வந்து ஆன்சராக வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இட் மைட் பி பி ஆர் டி. லெட்ஸ் see this. They worshipped both male and female deities. மேலுக்கு வந்து பசுபதி இல்லையா, ஆர் proto Shiva, ரைட்? ஸோ பசுபதினு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபீமேல் டைட்டிஸ், தட் இஸ் மதர் காடஸ். ஸோ வந்து இட் இஸ் ரைட். 2 வந்து கரெக்டு. ஸோ இட் மைட் பி பி ஆர் 2 கரெக்டுங்கும் போதே நமக்கு வந்து நன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் வந்து ரூல் அவுட் ஆயிருது, ரைட்? ஸோ த ஆன்சர் இஸ் பி ஒன்லி, சாரி 2 ஒன்லி. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வார்ஃபேரும் பெருசாக தெரியாது, ஹார்ஸ் பற்றியும் அவங்களுக்கு ஐடியா கிடையாது, ரைட்? தட்ஸ் த திங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. Okay, next thing is that, yeah, these are the 4 main questions. Indus Valley Civilization, and we can write these questions, right? Write this in your end, like, in the Marilam Keklam Abina, Indus Valley Civilization had an abrupt end, right? So, there a proper closure with the Kadekla. So, discuss the statement and explain how the Indus Valley Civilization could influence Indian culture in its later history, right? So, with respect to Indus Valley Civilization, அது என்ன மாதிரி என்னாச்சு, it had an abrupt end. ஸோ இதன் வழியா லேட்டர் ஹிஸ்ட்ரியில் how it has been impacted Indian culture with the first question, right? Second is that the continuity of the Indus Valley Civilization into later ages was not confined to the religious and spiritual fields alone, right? Analyze this statement. Now, analyze the elements of urban civilization in Harappan culture. What factors were responsible for its decline? இதில் நம்ம பேசின theories எல்லாமே we can write it down. Next is give an appraisal of town planning of the Indus cities and evaluate the various reasons for the decline, right? So these are the potential questions with respect to Indus Valley Civilization, right? That's it. We have completed Indus Valley Civilization. In the next class, we will be moving towards next phase of ancient India, right? Thank you.